அடிக்கடி சொல்லுவாருங்க, நம்ம வந்து தான் கடன் வாங்கி வீண் கடன் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு. அதாவது வந்து நம்மளுக்கு பழகினவங்க, சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு நம்ம கடனை வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறது, அதாவது பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் கடை போட்டுருந்தப்போ ஒரே கூட்டம், ஒரே கலவரம், ஒரே சவுண்டு. என்னாச்சு அப்படின்னு நானும் கடையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா ஒரு பெரியவருங்க, நல்லா கொஞ்சம் வயசு ஒரு 40 45 இருக்கும். அவரை பிடிச்சி ஒரு 4 5 தடிமாடுகள்லாம் சேர்ந்து இப்படி சட்டையை பிடிச்சிக்கிட்டு, நீ தான் எனக்கு காசுக்கு பொறுப்பு, 6 வாங்கினாங்களோ எனக்கு தெரியாது, நீ தான் பொறுப்பு, நீ அந்த ஆளை நீ தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த அவரை போட்டு அடித்தாங்கங்க. எனக்கு பார்க்கவே சங்கட்டமாக போச்சு. எங்கள் அப்பா சொன்னதான் எங்கள் ஞாபகம் வந்துச்சு. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் அதை வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் ஏமாத்திட்டு போனதுக்கு கடைசியில் பற்றிலாம் இவர் பழியாறாரு. அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் இப்போ உள்ள காலங்களில் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு, நம்ம சொந்தக்காரவங்க நம்பவே முடியாதுங்க யாரையுமே. நம்ம சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்.